நன்றி தோழர் அவர்களுக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அரமேந்தன் தென்காசி மைதி செக்கான் அவர்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். காஞ்சி மாவட்டம் மாங்காடு பட்டூர் நகரத்தின் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி 17ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் செயல் வீரர் அன்பு சகோதரர் சலீம் கான் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நகரத்தினுடைய தலைவர் ஜாகிர் ஹுசைன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சி நகர செயலர் முபாரக் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய பட்டூர் ஏகே அகமது ஹுசைன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரையாற்றிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆற்றல்மிகு செயல் வீரர் எமது தலைமையகத்தின் செல்லப்பிள்ளை அன்பு சகோதரர் தாம்பரம் யாக்கப் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே எழுத்துரையாற்றிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னி அரசு அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய மாநில அமைப்பு செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் பழனி ஃபாரூக் அவர்களே, இன்னும் இந்த நோட்டீஸ் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, மேடையில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே, உங்கள் அனைவரும் இன்னும் குறிப்பாக சிறுத்தை சிறுத்தைகளுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளையும் வருக வருக என்று வரவேற்று எனது உரையை நான் தொடங்குகிறேன். பொதுவாகவே நமது நாடு காந்தி தேசம் என்று அழைக்கப்படும். ஆனால் இது காந்தி தேசமாக நிலைத்திருக்கிறதா? அப்படி ஒரு நிலைமை இந்திய திருநாட்டில் ஏற்பட்டிருக்கிறதா என்று எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாட்டுக்காக போராடும் போது ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, மொழி பார்க்கல, வேற்றுமை பார்க்கல, எல்லாரும் சேர்ந்து போராடணும், சங் பரிவாரே தவிர. இந்த நாட்டுக்காக போராடியவர்களே அதிகமாக தனது உயிரையும் உடமையும் இழந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்று இந்திய வரலாற்றை பதிவு செய்த பிரபல எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் RSSக்கு தெரியாது. இந்த பாரதிய ஜனதாவுக்கு இந்தியாவுடைய சுதந்திரத்தை பற்றி தெரியாது. காந்தி அகிம்சை வழி போராட்டத்தில் இவர்கள் கலந்து கொண்டார்களா? சுபாஷ் சந்திர போஸின் ஆயுதம் தாங்கிய போராட்டத்திலே கலந்து கொண்டார்களா? ரெண்டுமே கிடையாது. மாறாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் பிரிட்டிஷ் ஏகாதிபதிகளுக்கு காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டினுடைய போராட்டத்தின் திட்டங்களை காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இந்த RSS பயங்கரவாதிகள் நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். மோடிக்கு பெரிய கவலை. என்ன கவலைன்னு சொன்னா, RSS தொடங்கப்பட்டு இந்த 2025 100 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 100 ஆண்டு காலத்திலே இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றிவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு பதிக்கவில்லை. ஏன்னா கூட்டணி மந்திரி சபை, கூட்டணி ஆட்சி இன்னைக்கு ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாடு சுதந்திரம் பெறும்போது இந்த இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த துன்பத்தை போன்று இந்த நாட்டில் வாழக்கூடிய எந்த சமுதாயத்திலும் கிடைக்கவில்லை. பாகிஸ்தான் பிரிக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச, மேற்கு வங்கத்துடைய பீகார் மக்களை எல்லாம் இந்த சங் பரிவார்கள் அடிச்சு துரத்துனாங்க. பாகிஸ்தான் ஓடு, இந்தியாவில் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி அடிச்சு விரட்டினார்கள். ஆனால் இந்தியாவிலே தென் பகுதியிலே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இந்த நாட்டிலிருந்து யாரும் பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை. நாங்கள் இந்தியாவிலே வாழ்வோம் என்று அன்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் பிரிவு
சுதந்திரம் பெறுது 1947 ஆகஸ்ட் 15. மகாத்மா காந்தி டெல்லியில கிடையாது. இந்த நாட்டினுடைய தேச தந்தை, இந்த நாட்டுக்காக அகிம்சை வழியை பல்லாண்டு காலமாக போராடிய ஒரு அகிம்சை வழி தலைவன், ஒரு தேச தலைவன் சுதந்திரம் வாங்கும் போது டெல்லியிலே மகாத்மா காந்தி கிடையாது. ஏன் கிடையாது? மேற்கு வங்கத்திலே, கல்கத்தாவிலே, நவகாணியிலே இஸ்லாமியர்களை கொன்று ஒழித்துக் கொண்டிருந்தார்கள் சங் பரிவார கூட்டங்கள். மகாத்மா காந்தி சென்றார், நவகாணிக்கு சென்றார். அங்கே கல்கத்தாவிலே போய் நின்று சாகும் வரை உண்ணாவிரதத்தை அறிவித்தார் மகாத்மா காந்தி அவர்கள். அதற்கப்புறம் தான் அந்த கலவரம் கட்டுக்கோப்புல வந்தது. என் அன்புக்குரியவர்களே, நாடு சுதந்திரம் பெறும் போதே இஸ்லாமியர்களை வெட்டி வீழ்த்தியவர்கள் தான் இந்த மோடி, இந்த கூட்டத்தார்கள், இந்த பாரதிய ஜனதாவுடைய தொண்டர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வரும்போது நம்ம நாட்டினுடைய பிரதமர் சொன்னாரு, இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமையை பாரதிய ஜனதா பெற்றுக் கொடுத்திருக்கிறது. எந்த இஸ்லாமிய பெண்ணை கேட்டால், எந்த இஸ்லாமிய பெண்ணு பிரதமர் மோடிட்ட எனக்கு முத்தலாக்கு என் கணவர் பண்ணிட்டாரு, ஆகவே நீங்கள் முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி இஸ்லாமிய பெண் எவர் கேட்டால் இன்ன வரைக்கும் பதில் கிடையாது. அவங்க அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா RSS இருக்கக்கூடிய முஸ்லிம் மண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மகளிரனுடைய தலைவிய ஒரு வழக்கை போட வச்சு அதன் மூலமாக முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை மறந்துவிட முடியாது. முஸ்லிம்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்த வேண்டுமோ, எப்படியெல்லாம் உரிமைகளை பறிக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் இந்த நாட்டில் இரண்டாந்தர குடிமக்களாக, தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக இஸ்லாம்களை காட்ட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதாவிலும் RSSம் துடித்துக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். அதனால்தான் குடியுரிமை திருத்த சட்டம். அஸ்ஸாம்ல ஏற்கனவே 40% இஸ்லாமியர்கள், அஸ்ஸாம்ல வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள் ஏராளமான இஸ்லாமியர்கள் அங்கே அஸ்ஸாம்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குடியுரிமை திருத்த சட்டம் எதற்காக கொண்டு வந்தார் தெரியுமா? வங்க தேசத்திலிருந்து அகதிகளாக வந்தவர்களை நாங்கள் நாட்டை விட்டு வெளியேற்ற போறோம் அல்லது அகதி முகாமிலே அடைக்க போறோம் என்று சொன்னார். யார் அடைப்பாரு? அதற்கான டெபினேஷன் கொண்டு வராங்க, திருத்தங்கள் சட்டங்களை கொண்டு வராங்க. என்ன சட்டம்? வங்க தேசத்திலிருந்து வந்த இந்துக்களை நாங்கள் குடியுரிமை கொடுப்போம், கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை கொடுப்போம், பௌத்தர்களுக்கு குடியுரிமை கொடுப்போம், சீக்கியர்களுக்கு குடியுரிமை கொடுப்போம், இஸ்லாமியர்களுக்கு மட்டும் குடியுரிமை கொடுக்க மாட்டோம். அவர்களை அகதிகள் ஆக்குவோம், அவர்களை நாட்டை விட்டு விரட்டுவோம். இப்படி ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தவர் தான் இந்த RSS பயங்கரவாதிகள். அவர்கள் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏதோ வக்ஃபு சட்டம், திருத்த சட்டம், 44 சட்டங்கள் கடந்த வருஷம் 2024 செப்டம்பர் 13ஆம் தேதி கரெக்டா 3:32 மணி அளவிலே மக்களவையிலே பாரதிய ஜனதாவுடைய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபோர்டு திருத்த சட்டங்களிலே அந்த வக்ஃபோர்டு சிறப்பு சட்டத்திலே 44 திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்தார்கள் மக்களவையிலே. ஏன்னா அந்த 44 சட்டத்தினுடைய அந்த முன்வடிவை பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவருக்கோ அல்லது எதிர்கட்சி தலைவர்களுக்கு அனைத்து கட்சி தலைவர்களுக்கோ வழங்கப்படவில்லை. என்ன அது 44 திருத்த சட்டம்? அதைத்தான் நம்ம கவனிக்கணும். நாடு பிரியும் போதே வக்ஃபு சொத்தை நிர்வாகம் செய்தவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் போயிட்டாங்க. பாகிஸ்தான் வந்தாங்க இந்துக்கள் வக்ஃபு சொத்துக்குள்ள அபகரிச்சுட்டாங்க. அப்பவே நாடு சுதந்திரம் பெறும்போது ஏராளமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இந்துக்களாக அபகரித்துக் கொண்டார்கள். சங் பரிவார்கள் அபகரித்துக் கொண்டார்கள் வக்ஃபு சொத்தை. 1954 பிரதமர் நேற்று போய் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், தனவந்தர்கள், அறிஞர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து நேரிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. பிரதமர் அவர்களே, இந்த வக்ஃபு சொத்து என்பது
இஸ்லாமியர்கள் பின்தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில். சச்சார் கமிட்டியுடைய அறிக்கை தான். இஸ்லாமியர்கள் இங்கே பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை சமுதாயமாக. ஆனால் சச்சார் கமிட்டியில் சொன்ன அதே வார்த்தையை அன்று இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஏன் தர்மம் செய்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இஸ்லாமியர்களுக்கு உரிமைகள் இல்லை, அவர்கள் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, கற்புகள் சூறையாடப்படுகிறது, உரிமைகள் நசுக்கப்படுகிறது. இதையெல்லாம் சுட்டி காட்டுதான் இஸ்லாமியர்களுக்கு தனவந்தர்கள் அதிகமாக கண்ணு கேட்ட தூரத்து வரைக்கும் இது வக்ஃபுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். திப்பு சுல்தான் சொல்லியிருக்காரு, மருதநாயகம் சொல்லியிருக்காரு, பல இந்து மன்னர்கள் வக்ஃபுக்காக சொத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த சொத்து தாங்க பாரதிய ஜனதா என்ன சொல்றான்னு பாருங்க. பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் சொல்றாங்க, பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு 8,70,000 ஏக்கர் தான் மொத்த பாகிஸ்தான். மொத்த பாகிஸ்தான் என்கிற நாடு 8,70,000 ஏக்கர். ஆனா இந்தியாவிலே வக்ஃபுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு தெரியுமா? 9,40,000 ஏக்கர் இங்கே வக்ஃபு சொத்து இருக்கிறது. யார் சொல்றா? மோடி வந்து என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானை விட மிகப்பெரிய சொத்து முஸ்லிம்களுக்கு இங்க வக்ஃபுல இருக்குது. எங்க இருக்குது வக்ஃபுல? எங்க இருக்குது வக்ஃபுல? இது எப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறான்னு சொன்னா, ஒரு சிறுபான்மையாக வாழக்கூடிய ஒரு மக்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்தா? அதைத்தான் பாராளுமன்றத்தில் பேசினார் மோடி. தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு ஆந்திரா இந்த 2 மாநிலத்தில் மட்டும் கோவிலுடைய சொத்து எவ்வளவு தெரியுமா? கோவில்களின் சொத்து இந்த 2 மாநிலத்தில் மட்டுமே 6 லட்சம் ஏக்கர். நான் பொறாமையில சொல்லல. ஒரு தர்ம சொத்துக்கு ஏழை எளிய மக்கள், செல்வந்தர்கள், தனவந்தர்கள் அள்ளி கொடுப்பான். கோவிலுக்கு கொடுப்பான், தர்காவுக்கு கொடுப்பான், பள்ளிவாசலுக்கு கொடுப்பான், கல்லூரிக்கு கொடுப்பான். தர்ம சிந்தனையோடு கொடுக்கக்கூடிய சொத்து அது. அதை வந்து பூதகரமாக்கி இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்தா மோடி சொல்றார். அந்த சொத்து பராமரிக்கப்பட்டதா? இல்லை. டெல்லியில மட்டும் ஏறத்தாழ 290 ப்ராப்பர்ட்டி, வக்ஃபுடைய ப்ராப்பர்ட்டி 290 ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டினா ஒரு கடை மட்டும் நினைக்காதீங்க. மிகப்பெரிய ஒரு கல்லூரி, மிகப்பெரிய பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், கிரிக்கெட் மைதானம், இதுவெல்லாம் ஏறத்தாழ 291 இடங்களிலே வாடகை எவ்வளவு தெரியுமா? வக்ஃபுக்கு ₹1, மாசத்துக்கு ₹1. இப்ப வரைக்கும் ₹1 தான். அதை கூட்டியும் கேட்கிற வக்ஃபோடு ₹1. மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன செய்யறாரு? இஸ்லாமியன் மேல கருணை கொண்டு அவர் கொஞ்சம் வாடகையை கூட்டி கொடுக்கிறார். வக்ஃபோடுக்கு கூட்டி கொடுக்கிறார். எவ்வளவு பார்த்தீங்கன்னா மாசம் ₹27 கொடுத்துருங்க. ₹1 கொடுத்த அந்த ₹1 ₹27 மோடி மாத்திருக்காரு. அந்த சொத்து எவ்வளவு சொத்து? அது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர். டெல்லியில மட்டும், தலைநகரில் மட்டும். நம்ம தமிழ்நாட்டில் நேரு ஸ்டேடியம் தெரியுமா? தமிழ்நாட்டில் நேரு ஸ்டேடியம் உள்ளடங்கும். அது யாருடைய அப்பனுடைய சொத்து? வக்ஃபோடு சொத்தியா? வக்ஃபோடு சொத்து தான் அந்த நேரு ஸ்டேடியம். மறக்க முடியுமா? சொத்தை எடுத்துக்கிட்ட கவர்மெண்ட் திருப்பி தர மாட்டேங்கிறான். எங்க மாவட்டம் திருநெல்வேலியில காதல் ஒலி என்ற தர்கா ஒரு பள்ளிவாசல், ஜிம்மா பள்ளிவாசல் இருக்குது, காதல் ஒலின்னு சொல்லிட்டு. அந்த பள்ளிவாசலுக்கு சேர்ந்த 80 ஏக்கர் இடத்தை இந்த பஸ் டிப்போவுக்கு, அரசாங்கத்துக்காக 80 ஏக்கர் இடத்தை கொடுக்குறாங்க. மாசம் மாசம் வாடகை கட்டிட்டு வருது அந்த பஸ் நிறுவனம். அந்த டிப்போ வாடகை கொடுத்துட்டு வர்றான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 3 மாசத்துக்கு முன்பாக, நாங்க வாடகை தரமாட்டோங்கிறோம். யார் சொல்றா? தமிழ்நாடுடைய போக்குவரத்து துறை சொல்றது வாடகை தரமாட்டோங்கிறான். ஏன்டா வாடகை தரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, இந்த நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, வக்ஃபு நிலம் இல்லை என்று சொல்லுகிறான். என்னடா சான்று, என்ன தஸ்தாவேஜ், என்ன ஆவணங்கள் இருக்குதுன்னு கேட்டா, அங்க
அங்க இருக்கக்கூடிய பேரூராட்சியில நத்தம் புறம்போக்காக அந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு இது தெரியாது. நத்தம் புறம்போக்கு என்று மாற்றப்பட்டு ஜேசிபியோட, அதாவது என்னன்னா மிகப்பெரிய ஒரு இடத்தை நத்தம் புறம்போக்குன்னு அரசாங்கத்துக்கு மாற்றிக்கொண்டு காதர் ஒலி என்று சொல்லக்கூடிய ஒரு தனிநபத்தை இருந்து அரசாங்கம் வாங்கியதாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப தூரம்னா நீங்க போக வேண்டாம். இப்ப யாருமே கேட்கறது, நம்ம சபாநாயகர் அப்பாவு தான் தலைமை ஏற்று அதை பேசிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. வாடகை வரைக்கும் தரல. இப்ப யாருமே எங்கிட்ட வழக்க போடுவீங்க? எந்த நீதிமன்றத்தில் வழக்க போடுவீங்க? எந்த நீதிபதி விசாரிப்பாரு? உங்களுக்கா வாதாடுறதுக்கு எந்த வழக்கறிஞர் இருக்கா? வக்கோட முழுமையாக தெரிந்து அந்த சொத்தை முழுமையாக தெரிந்த வழக்கறிஞர்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் வேணும். ஆனா இன்னைக்கு கிடையாது. வக்கு சொத்தை பற்றி அறிந்த வழக்கறிஞர் இல்ல, அதிகமான பேர் நமக்கு தேவைப்படுது. என் அன்புக்குரியவர்களே, திருநெல்வேலியில மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஹைகோர்ட்டும் வாங்க. மெடிக்கல் காலேஜ் 100 ஏக்கர் இடம், நம்ம வக்கு இடம் தான். அது 100 வருஷத்துக்காக குத்தகைக்கு கொடுத்திருக்குது. இவர் குடும்ப சொத்து, சனி மாவட்டத்தோட குடும்ப சொத்தான். அங்க வந்து வக்கு சொத்து அங்க கொடுத்திருக்கு. இந்த சொத்தை யார் திருப்பி வாங்குறது? அதாவது நம்ம ஆட்கிட்ட தர்மம் செய்யக்கூடிய சிந்தனையில நம்மளை போட்டி போட முடியாதுங்க. ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் இருக்குல்ல, இந்தியாவில் உங்களை விட்ட யாராலையும் முடியாதுங்க. 100 ஏக்கரை சாதாரணமா மக்களுக்காக ஒரு மெடிக்கல் காலேஜுக்காக கொடுக்க முடியுமா? எவனா கொடுப்பானா? எந்த சமுதாயத்துக்காக கொடுப்பானா? 100 ஏக்கர் இடம் திருப்பி வாங்க முடியுமா? திருப்பி வாங்க முடியுமா? அந்த நிலத்தை இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெரிய ஏழைகள் இருக்கிறாங்க, வீடு இல்லாம இருக்கிறாங்க, வீடு இல்லாம தொழில் இல்லாம எத்தனை ஏழைகள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். வக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சும்மாவே கிடக்குற. ஒவ்வொரு சென்ட், ஒரு 2 சென்ட் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கு நீ கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தண்ணீரை பெற்றிருப்பார்களா இல்லையா? அது நம்மளுக்குள்ள பேசிடுவோம். ஆனால் இந்தியாவிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னமும் வந்து பார்க்கிற இடத்தையெல்லாம் இஸ்லாமியர்கள் வக்கு சொத்து சொல்றாங்க. இந்த திருப்பரங்குன்றம் இந்த மலை மீது பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில சுரேஷ் கோபி என்று சொல்லக்கூடிய கேரளாவுடைய நடிகர், அவர் எம்பியா இருக்கிறாரு. பாரதிய ஜனதாவுடைய எம்பியாக இன்னைக்கு துணை அமைச்சராக இருக்காரு. அவர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறார் கேரளாவில். சுரேஷ் கோபி என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களே, நீங்கள் பாபர் பள்ளிவாசலுக்கு செல்லாதீர்கள். பாபர் பள்ளிவாசலுக்கு சென்று பாத்தியா ஓதினால் ஐயப்பன் கோவில் வக்பு சொத்து என்று சொல்லிவிடுவார்கள். ஆகவே யாரும் பள்ளிவாசலுக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்காதீர்கள் என்று எவ்வளவு பெரிய குறுகிய மனதோடு அவனுடைய புத்தி எந்த அளவுக்கு பாருங்க. எம்பி ஆயிட்டான். அவன் படத்தை இஸ்லாமியர்கள் ஏராளமான பேர் பார்த்து கைதட்டிருக்கானுங்க. நிறைய ரசிகர்கள் சுரேஷ் கோபிக்கு இஸ்லாமிய ரசிகர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாபர் பள்ளிவாசலுக்கு போயிட்டு நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஐயப்பன் கோவிலை நீங்கள் வக்பு சொத்து என்று இஸ்லாமியர்கள் சொல்லிவிடுவார்கள். ஆகவே பள்ளிவாசலுக்கு யாரும் ஐயப்பன் பக்தர்கள் போவாதீர்கள் என்று சொல்கிறார். இந்த புத்தி தான் மோடிக்கும், பாரதிய ஜனதாவுக்கும் இந்த புத்தி தான். இப்ப வந்து திருப்பரங்குன்ற மலையில பிரச்சனைன்னு சொன்னா 500 ஆண்டு காலமா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. 500 ஆண்டு காலமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அமைதியாக அங்கே கருப்பசாமி கோவில் இருக்குது, முருகன் கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில் இருக்குது, எல்லா கோவிலும் இருக்குது. ஒரு சைடு தர்காவும் பள்ளிவாசலும் இருக்குது. ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அங்கேயும் ஆடு வெட்டுவாங்க, இங்கேயும் ஆடு வெட்டுவாங்க, அங்கேயும் விளக்கேற்றுவாங்க, இங்கேயும் விளக்கேற்றுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. உள்ளூர் மக்கள் இன்னைக்கு சமரசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை யார் கையில் எடுத்தா? பாரதிய ஜனதாக்காரன், இந்து முன்னணிக்காரன். இவன் தான் கையில் எடுத்துக்கொண்டு அரசியலுக்காக அங்கே மத பிரச்சனையாக அதை உருவாக்கி இன்னைக்கு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை மதுரையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலமும் மதுரை மக்கள் கலவரத்துக்கு முன்னுக்கு நிற்க மாட்டாங்க. எப்பவுமே அதுக்கு கை கொடுக்க மாட்டாங்க மதுரை மக்கள். என் அன்புக்குரியவர்களே,
இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பிரச்சனை எல்லாமே, இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றணும். அதான் இவங்க ஏன் ஃபுல்லா என்னன்னா இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றணும், உரிமையை ஃபுல்லா பறிச்சிடும். அதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு 100 ஏக்கருக்கு பிரச்சனை நடக்குது. அந்த 100 ஏக்கர் பிரச்சனையில மத்திய அரசும் மாநில அரசும் இரண்டுமே தலையிடணும் வைங்க. ஒரு 100 ஏக்கர் வக்ஃபு நிலம், மத்திய அரசும் மாநில அரசும் இரண்டுமே தலையிடுது. எப்படி திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க சொன்னா, மத்திய அரசு சொல்லக்கூடிய தீர்ப்பையை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்திய அரசு என்ன முடிவு பண்றாடோ அந்த இடம் கவர்மெண்ட்டுக்குனா கவர்மெண்ட்டுக்கு, அந்த இடம் கோயிலுக்கு கொடுத்தா கோயிலுக்கு கொடுத்தோம். என்ன தீர்ப்பு மத்திய அரசு கொடுக்குதோ, ஒன்றிய அரசு கொடுக்குதோ, அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு மாநில அரசு ஒரு முடிவு எடுக்குமையானால் அதற்கு உரிமை இருக்குது. என்ன உரிமை இருக்குது? அந்த திருத்த சட்டம் சொல்கிறது. அப்படி மாநில அரசு உரிமை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஜனாதிபதியிடம் முறையிட வேண்டும். எப்படி திருத்தம் கொண்டு வரா பாருங்க. இப்ப ஜனாதிபதியில் வரக்கூடிய வரிசையை யார் வரா? RSS பயங்கரவாதிகள் நாட்டுடைய ஜனாதிபதியா வரா. அப்படிதானே? இப்ப இந்த அம்மா யாரு? RSS குழந்தையில இருக்கும் போதே, வாலிப பெண்ணாக இருக்கும் போதே நீங்க ஜனசங்கத்தில் சேர்ந்து அதற்காக பிரச்சாரம் செய்த ஒரு பெண்மணி தான் இந்த மூர்மு, இந்த ஜனாதிபதி. இந்த ஜனாதிபதி நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த இடம் தமிழ்நாடு வக்ஃபுக்கு தான் சொந்தம் சொல்லி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினால் ஏற்றுக்கொள்வாரா? கேட்கிறேன், ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். மத்திய அரசுக்கு சொந்தம் என்றே தீர்ப்பு வழங்குவார். ஏற்கனவே ராஜஸ்தான்ல, மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், எல்லா பக்கம் பீகார்ல, ஒரிசாவில் இன்னைக்கு அமலம் ஆச்சு. அங்கெல்லாம் எந்த அட்ரஸும் இருக்காது. எவ்வளவு ஏக்கர் எடுத்தாலும் எடுப்பா. நம்ம யாரு வக்ஃபு இன்ஸ்பெக்டர் யாருமே தலையிட முடியாது, வக்ஃபு சேர்மன் தலையிட முடியாது, வக்ஃபுடைய எந்த நிர்வாகியும் இந்த வக்ஃபு சொத்தில் தலையிட முடியாது. ஏன்? சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறான். ஒரு பிரச்சனை ஒரு கிராமத்தில் வக்ஃபு சொத்துக்கு பிரச்சனையா, ஃபர்ஸ்ட் அதுல விஓ அதை விசாரிப்பாரு. அடுத்த கட்டமா ஆறு, அதுக்கு அடுத்த தாசில்தார், அதுக்கு அடுத்த கோட்டாட்சி தலைவர், அதுக்கு அடுத்த ஆட்சி தலைவர். யாருடைய அப்பஞ்சத்துக்கு யார் தீர்ப்பு வழங்குவா? ஆட்சி தலைவர் தீர்ப்பு வழங்குவாரா? அப்ப என்ன திருத்த சட்டம் இது? எவ்வளவு பெரிய அநியாயம்! நம்முடைய ஜமாத்துகள், நம்முடைய முத்தமதிகள் காலங்காலமாக பாதுகாத்து வந்த சொத்தை யார் தீர்ப்பு வழங்குவா? அரசு அதிகாரிகள். நம்மளா கொண்டு போய் கொடுத்ததாங்க அரசாங்கத்திட்ட. நம்முடைய முன்னோர்கள் வக்ஃபு சொத்துக்களால் நியமிக்கப்பட்ட முத்தமதிகள் செய்த சில தவறின் காரணமாக அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தார்கள். இந்த வக்ஃபு சொத்துல அரசு தலையிட வேண்டும், இந்த வக்ஃபு சொத்து திருத்தம் செய்யப்பட வேண்டும், அனைத்து சொத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் கவர்மெண்ட் அவங்க கோரிக்கை வச்சதுனால ஏற்படுத்தப்பட்ட சட்டம் இது, வக்ஃபு திருத்த சட்டம். என் அன்புக்குரியவர்களே, பல முறை இதில் திருத்தம் வந்திருக்குது. 1954, 1995, 2013 பல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. இந்த மகாராஷ்டிராவில் நம்முடைய நாட்டினுடைய முதலாளி மோடியுடைய நண்பர் அதானி அவர்கள் ஒரு வீடு கட்டியிருக்காரு மகாராஷ்டிராவில். அது எவ்வளவு ஏக்கர்ல? 2500 ஏக்கர் நிலத்துல அதானி வீடு கட்டியிருக்காரு மகாராஷ்டிராவில். ஹெலிகாப்டர் வந்துச்சுன்னா அவர் வீட்டில் தான் இறங்கும், மாடியில தான் இறங்கும். அந்த பெட்டு வீட்டிலே அமைச்சிருக்கிறான். அப்ப எவ்வளவு வீடுன்னு பாருங்க. அந்த வீட்டை, அந்த இடத்தை, அந்த நிலத்தை வக்ஃபு கவுன்சில் தான் கொடுத்திருக்கு. பாரதிய ஜனதாவுடைய இணைந்து கொண்டு வக்ஃபு கவுன்சில் நம்முடைய பெயர் வாங்கி இஸ்லாமியர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க அதானி. என்ன செய்ய போறீங்க? அதானிக்கு இருந்து இடத்த வாங்க முடியுமா? உங்க ஊர்ல கூட ஏழைக்கு வக்ஃபு கூப்பிட்டு உன்னை வீடு இல்லாம இருக்கலப்பா, கூலி தொழிலாளி இருக்குல்ல, இந்த 2 சென்ட் இடத்த நீ வீடு கட்டிக்க, நீ வக்ஃபுக்கு மாசம் 50 ரூபாய் வாடகை
இந்தியா முழுக்க நீங்க போய் பாருங்க, கோவில் சத்திய ஃபுல்லா ஆட்டே போட்டிருக்கிறது இந்த சங் பரிவார கும்பல் தான். கேட்டா ராமரும்பா, அனுமானும்பா, சீதையும்பா, பிள்ளைவாளும்பா, பிள்ளையாரும்பா, எல்லாம் சொல்லுவான். கடையில பாத்தீங்கன்னா கோவில் சத்திய ஃபுல்லா ஆட்டே போட்டிருக்கிறது சங் பரிவார கும்பல் தான். தாழ்த்தப்பட்ட மக்களோ, பிற்படுத்தப்பட்ட மக்களோ, பழங்குடி மக்களோ அவர்கள் ஆக்கிரமித்துத்தான் உடனடியாக ஜேசிபியை கொண்டு வந்து அந்த மக்களுடைய வீடுகளை எல்லாம் இடிச்சுட்டு கோவில் நிலத்தை நாங்கள் மீட்டோம். புரியுதா உங்களுக்கு? நீ சங் பரிவார் வச்சிருக்கக்கூடிய அந்த நிலத்தை நீ எடுக்க மாட்டான். ஜேசிபி யாருக்கு பயன்படுத்தப்பட முடியும்? ஏழைகளுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, உரிமை இழந்த மக்களுக்கு எதிராக ஜேசிபி பயன்படுத்தப்படும். ஹரியானாவில் என்ன நினைச்சு தெரியுங்களா? ஹரியானாவில் மிகப்பெரிய ஜிம்மா பள்ளிவாசல் பாரதிய ஜனதாவுடைய அரசு முதல்வர் மனோகர் கட்டார். அங்க வந்து அந்த பள்ளிவாசல் தொழுகை நடந்துட்டு ஜிம்மா தொழுகை நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டைம் அந்த பள்ளிவாசலுக்கு திடீர்னு ஒரு நோட்டீஸ் வருது. மாநகராட்சியிலிருந்து ஒரு நோட்டீஸ் வருது. என்ன நோட்டீஸ்ன்னு பார்த்தா, இந்த பள்ளிவாசலை இடித்து விட்டு பள்ளிக்கூடம் கட்ட போறோம். ஆகவே பள்ளிவாசல் உடமைகளை எல்லாம் அகற்றிக் கொள்ளுங்கள். இந்த பள்ளிவாசலுடைய நிலம் இது அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் என்பது நோட்டீஸ் போகுது. பள்ளிவாசல எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. திருப்பி எடுத்து பார்க்கறாங்க. ஆவணங்கள் இருக்குது, தஸ்தாவேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா கவர்மெண்ட்ல மாநகராட்சியில நத்தம் பொருளுக்கு மாற்றி விட்டாங்க. ஹரியானாவில் வக்ஃபு சொத்தை சுத்தி ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான வீடுகள், இஸ்லாமியர்களுடைய வீடுகள் என்ன பண்ண தெரியுமா? இரவோடு இரவாக ஜேசிபியை கொண்டு வச்சு பள்ளிவாசலை இடித்தார். அந்த இமாமையும் படுகொலை செய்தார். அந்த 100 வீடும் இடித்து தரமட்டமாக்கப்பட்டது. அப்போ இது மாதிரியான சட்டத்தை கொண்டு வர்றான். மார்ச் மாசம் பாராளுமன்றம் கூட இருக்குது. அதுல வந்து தீர்மானத்தை நிறைவேற்றும் சொல்லியிருக்கான். அதற்கு முன்பாக ஜாகின் பாத் போராட்டம் பெண்கள், நம்முடைய தாய் குலம் டெல்லி முதல் கன்னியாகுமரி